டாஸ்மாகில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் டெண்டரை 3 ஆண்டுகளாக கூறாமல் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயர்நீதிமன்ற ஆணைப்படி டாஸ்மாக் நிறுவனம் காலி பாட்டில்களை டெண்டர் விட்டு திரும்பப் பெறுவதன் மூலம் அரசுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும், ஆனால் விடியா திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து டாஸ்மாகில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை செயல்படுத்தாததால் தமிழக அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 200 கோடி ரூபாய் வரை வருமான இழப்பு ஏற்படுவதாக செய்திகள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியினர் சிண்டிகேட் அமைத்து முறைகேடாக டாஸ்மாக் பார் நடத்துவதால் அரசுக்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். டாஸ்மாக் நிறுவனம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தின் கீழ் ஒப்பந்த புள்ளி கோரியது என்றும், அதன் அடிப்படையில் டாஸ்மாக் நிபந்தனையின்படி உரிய சான்றிதழ்களுடன் ஒவ்வொரு டாஸ்மாக் குடவுனுக்கும் 2 லட்சம் ரூபாய் வீதம் முன்வைப்பு தொகை செலுத்தி டெண்டரில் பலர் கலந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி மாதம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளிலேயே டெக்னிக்கல் பிட்டை அதிகாரிகள் திறந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், ஆனால் டெண்டர் போட்டவர்களிடம் பேரம் படியாததால் ஃபைனான்ஸ் பிட்டை திறக்காமல் கடந்த 5ஆம் தேதி டெண்டரை ரத்து செய்துவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகளிலிருந்து மதுபானங்களை வாங்கி குடித்துவிட்டு தூக்கி எறிந்து அவை உடைந்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும், குறிப்பாக பாதசாரிகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அரசுக்கு வருமானம் வரக்கூடிய டெண்டரை 4 மாதங்களுக்கும் மேலாக நிறுத்தி வைத்துள்ளது ஏன் என பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் பார்களை சிண்டிகேட் அமைத்து முழுமையாக ஏலம் விடாமலும், டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிக விலை வைத்து விற்பதாகவும், சந்து கடைகளின் மூலம் திருட்டுத்தனமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும், இதனால் அரசுக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் ஒரு சிலரின் பாக்கெட்டுகளுக்கு சென்று விடுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் அதிக ஊழல் நிறைந்த துறையாக செயல்படுகிறது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 3 ஆண்டுகளாக காலி பாட்டில்களை ஏலம் விடாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரும் இந்த செயல் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை உள்ளது போல் இருக்கிறது என கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை செயல்படுத்தாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, உடனடியாக காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவதற்கான டெண்டரை விட்டு சட்ட விதிகளின்படி அதிக விலை கோரியவர்களுக்கு முறைப்படி ஒப்பந்தம் விட்டு அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.